இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஒரு சின்ன வீடியோ என்னென்னா, ஒரு மெயில் ஐடி ஐடியில் கிட்டத்தட்ட நமக்கு நிறைய ஸ்பேஸ், அதாவது ஸ்டோரேஜ், ஒவ்வொரு இப்போ செல்லுக்கு எப்படி ஒரு ஸ்டோரேஜ் இருக்குதோ அதேமாரி ஒவ்வொரு மெயில் ஐடிக்கும் இவ்வளோ டேட்டாஸ் சேவ் பண்ணுற அளவுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது. அதனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மெயில் ஐடி தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது லாஸ்ட்டாக நமக்கு ஐசிடி ட்ரைனிங் கொடுக்கும்போது நமக்கு சாருங்க சொன்னாங்க. இது வந்து நல்ல ஒரு தகவல் தான். இது நான் மூரார்பாளையம் ஐசிடி ட்ரைனிங்கில் பொன்முடி சார் சொன்னார், மேக்ஸோடு. இப்போ அது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருந்துச்சு. அதனால் நான் வந்து கூடுதலாக இன்னும் 2 மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிட்டேன். எதுக்குன்னா, நம்ம நிறைய மெயிலில் ஸ்டோரேஜ் ஆகும்போது மெயில் ஸ்டோரேஜ் ஆகும், ஒரு குறிப்பிட்டதுன்னா ஸ்பேஸ் இருக்காது. இப்போ இன்னொரு மெயில் ஐடியில் இன்னும் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதில் கொஞ்சம் ஸ்டோரேஜ், இந்த மாதிரி நம்ம ஏன்னா அதிக ஸ்டோரேஜ் மேலே போச்சுன்னா அதுக்கு அமௌண்ட்டு கட்டுற மாதிரி இப்போலாம் ரீசெண்டாக நிறைய விஷயம் எல்லாத்துக்குமே அமௌண்ட்டாக பே பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அதனால் நம்ம அந்த விஷயத்துக்காக இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ நியூ மெயில் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறது. உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனில் வாங்குறீங்க, யாருக்கிட்டையும் போய் நீங்கள் வந்து கேட்கவே தேவையில்ல. சிம்பிளாக ஆல்ரெடி நான் ஒரு மெயில் ஐடி வச்சுருக்கிறேன் அப்படின்னா, நான் இன்னொரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணால் உங்கள் மொபைல் ஆண்ட்ராய்டு ஃபோனில் இந்த மாதிரி இங்கே பாருங்கள், ஜிமெயில் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு இங்கே பாருங்கள், நான் இப்போ அதில் வந்து ஆடு அனதர் அப்படின்னு கொடுக்கும்போது இங்கே பாருங்கள் கூகுள் அப்படின்ற மாதிரி வரும். அதில் போய்ட்டு 09 பாஸ்வேர்டு இங்கே பாருங்கள். இதில் ஆல்ரெடி இருக்கிற மெயில் ஐடியை நம்ம டைப் பண்ணணும். இல்லை உங்களுக்கு புதுசாக க்ரியேட் பண்ணால் இங்கே பாருங்கள், கிரேட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். கிரேட் அக்கௌண்ட் இங்கே பாருங்கள், இந்த கிரேட் அக்கௌண்ட் இருக்குல்ல, இந்த அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபார் மை பர்சனல் யூஸு, ஃபார் ஒர்க் ஆர் மை பிஸ்னஸ், உங்கள் பிஸ்னஸ்க்கா பர்சனல் யூஸுக்கான்னு கேட்குது, அதிலே கேட்குது. இப்போ அது நமக்கு ஈஸி. என்னோடய பர்சனல் யூஸ்னால் பர்சனல் யூஸ் கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட் நேமு ஏதாவது ஒரு நேமில் கொடுக்குறேன். நான் சக்தி எம்எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ கொடுத்துட்டுனா இப்படி வரும். இப்போ டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டர் என்னன்னு கேட்கும். இதை கொடுத்துட்டிங்கன்னா மெயில் ஐடி உங்களுக்கு எப்படி தேவைன்றதை கேட்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு காட்டுற மாதிரி, இப்போ 01 February 1989 அப்படின்னு கொடுக்குறேன். ஜென்டர் மேல் கொடுக்குறேன். மேல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இப்போ இதில் போயிட்டு கிரேட் ஜிமெயில் கேட்குது. நீங்களே சொந்தமாக உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன பேரில் வேணுமோ, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ எம்எஸ் ராஜ் 2024 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது அப்படியே அந்த மெயில் அப்படியே ஆகிடும். இப்போ அதில் யாரும் இருக்கான்றதால 2004, இப்போ கம்மி 2025 அப்படின்னு கொடுக்குறேன். அதில் இதை இப்போ இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு பதிலாக 01 2025 அப்படின்னு கொடுக்குறேன். யாருமே இல்லை. இப்போ இந்த மாதிரி வந்தோடனே பாஸ்வேர்டு, உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுதோ அதை கொடுத்தீங்கன்னா ஓகே எஸ் ஐ ஆம் அக்ரி அப்படின்னு கேட்கும். அவ்வளோதான். கொடுத்துட்டிங்கன்னா அந்த மெயில் ஐடி உங்களுக்கு வந்துடும். நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தாலும் அந்த மெயில் ஐடி எழுதி வச்சிங்க, பாஸ்வேர்டு எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு மெயில் ஐடி க்ரியேட் ஆகிடும். இது சிம்பிளான ஒரு விஷயம். இது எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒரு மெயில் இல்லை, இன்னும் கூடுதலாக 2 மெயில் ஐடி யூஸ் பண்ணணுன்ற ஒரு சின்ன தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் நான் ஷேர் பண்ணேன். எனக்கு ஷேர் பண்ணாங்க, அந்த விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என் வீடியோ மூலயமா. இதை நீங்கள் பார்த்து பிடிச்சிருந்தா அந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஒரு கிரெடிட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, நன்றி.